வாட வீட்டுக்கு போலாம். உன்னதாயா போலாம். இந்த பாரியா, ஒவ்வொரு மனுஷனுக்கு கெட்ட நேரங்கிறது இன்னொரு மனுஷன் மூலமா தான் வரும். முருகாப்பன் ஜெயிலுக்கு போனங்கிறது நாள் தலையெழுத்து. அது உன் மூலமா வந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக சொந்த தம்பிங்கிறது உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனோங்கிறியே. முருகாப்பன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒண்ணுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதில் நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நியாயமா சொல்ல போனா முருகாப்பன் இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் இவ்வளவு வசதிக்கு வந்திருக்காது. காசு பணத்தை மட்டும்தான் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியலையே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தை பார்த்து கொலகார குடும்பம்னு சொல்லும் போது எங்க அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் தானே. யோ, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டு கூடாது. பேசாம வீட்டுக்கு நட. சொர்ணா அக்கா கிட்ட நானே நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்ல ருக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முருகப்ப திரும்பி வந்து நான் யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட என் முகத்துல காரி தூப்போம். அப்படி ஒரு அவமானம் வர்றதை விட இப்ப இருக்கிற நல்ல பேரோடவே நான் பிரிஞ்சு போறதுதான் நல்லது. இந்த உண்மையை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல. இனி நீ என் கூட வர்றதும் வராதும் உன்னோட விருப்பம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு. இல்ல ருக்கு, நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என் கூட வரையா இல்லையான்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். நாம இப்பவே ஊரு விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்னு போயிடும். கல்யாணத்துக்கு தான் முருகப்பன் வராரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நாம ஊரு விட்டு போயிடலாம்.
தூக்கு, நில்லு. என்னடி இது, இந்த நேரத்துல பையோட கிளம்பிட்ட? என்னடி? வா உள்ள. ஏனுங்க முருக பண்ண, கல்யாணத்துக்கு நாளைக்கு காலையில தான் வருவாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க என்ன ராத்திரியே வந்து போட்டு நிக்கிறீங்களே? என்ன ஜெயில இருந்து காலையிலேயே அனுப்பிச்சிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் இருந்து ரயில் ஏறதை விட கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்னு பஸ் லாரியும் பிடிச்சு வந்தேன். ஓஹோ, அதுவா சங்கதி. இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கூட கைதிகளை வெளியே அனுப்புறாங்களா? நல்ல சர்க்கார் தானுங்க. என் மேல சத்தியம், என் குழந்தைங்க மேல சத்தியம். நீ எங்க போறேங்கிற உண்மையை சொல்லு. பைரவன் தான் உங்க கூட பிறந்த சொந்த தம்பி. மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்காரர் கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பினவரும் இவர்தான். மங்களத்தோட கல்யாணத்துக்கு முருகப்பன் வரதுனால எங்க தன்னோட குற்றம் தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு என்னையும் வர சொன்னாரு. அடி பாவி, அவன் தான் என் சொந்த தம்பிங்கிற உண்மையை இத்தனை நாளா மறைச்சிட்டான்னா நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாமே. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். அவன் வந்த அன்னைக்கு நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திருப்பேனே. அதுக்காக நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடணுமா? இப்ப அவன் எங்க இருக்கா? ஆத்தங்கர பக்கத்துல மண்டபத்தில் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. நான் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அனாதிகமாக தெரிவித்து வந்த குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படல. அதுக்கு காரணமான உண்மையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கொலையை செஞ்சுட்டு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் கொலை செய்ய போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் என்னோட சாவுக்காக பயப்படல. இப்போ உன் குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிற நீ என்ன கொலை பண்றதுனால நிரந்தரமா அவங்களை விட்டு பிரிய வேண்டி இருக்கும். தயவு செஞ்சு அவசரப்படாது. வாய மூடுறா. உன்ன மாதிரி அயோக்கியனை படைச்ச அதே சாமிதான் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்லவனையும் படைச்சு அவங்களோட சேர்த்து வச்சிருக்கிறார். உன்னை கொலை செய்கிறதுனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் சந்தோஷம் தான்.
இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், அது நடந்து போச்சு. ஐயோ தம்பி, 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 ஐயோ என்னங்க, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? தம்பி, உன் அக்கா வந்திருக்கேன்டா. தம்பி, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருடா. டேய், அட பாவி, இத்தனை நாளா யாரு என்னன்னு சொல்லிக்காம கூடவே இருந்து என் குடும்பத்தை காப்பாத்தினியே. உனக்கா இந்த நிலைமை வரணும்? இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை இது உன் சொந்த தம்பியா? ஆமாங்க, என் சொந்த தம்பிங்க. பொய் சாட்சி சொன்ன ஒரே பாவத்துக்காக தான் யாரு என்னங்கிற சொல்லிக்காம இருந்துட்டா. இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு நீங்க வர போறீங்கிற உண்மை தெரிஞ்சிடும். இந்த ஊரை விட்டே ஓட பார்த்தா, அப்படியே ஓடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. பொய் சாட்சி சொன்னது ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதிலா உன் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா? அது புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சிட்டீங்களே.